அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். நேற்றைய தினம் திருமறை குர்ஆனில் 93வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல்-லுஹா என்ற பெயருடைய அத்தியாயத்தின் 3 வசனங்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து உள்ள வசனங்களுக்கான பொருளையும் விளக்கங்களையும் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் 3 வசனங்களுடைய பொருள் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே, உன்னுடைய இறைவன் உன்னை வெறுக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. வலல் ஆகிரத்து கைருன் லக்க மினல் ஊலா. அடுத்த 4வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உன்னை அல்லாஹ் என்ன செய்யல, உலகத்துல வெறுக்க மாட்டான், உன்னை கைவிடவும் இல்லை அல்லாஹ். ஆனால் உனக்கு உலகத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவிகளை விட, உபகரணங்களை விட மறுமைதான் உனக்கு ரொம்ப சிறந்தது. வலல் ஆகிரத்து கைருன் லக்க மினல் ஊலா, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தார்கள். இம்மையை விட மறுமைதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அவங்க நினைத்திருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த நாட்டுடைய, அரபு நாட்டுடைய ஒரு வல்லரசு நாட்டுடைய அதிபராக, சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் கொண்டு கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில ஆன்மீக தலைமையை பயன்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற பவரை பயன்படுத்தி, அல்லது ஒரு ஆட்சி தலைவர்ங்கிறத பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஒரு மாளிகையை உண்டாக்கியிருக்க முடியும், ஆடம்பர பொருள்களை வீட்டில் குவித்திருக்க முடியும், அரண்மனையை ஏற்படுத்தி கொண்டிருக்க முடியும். இப்ப மற்ற மன்னர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள். எளிமையான வாழ்க்கை முறையை அவங்கள தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய அறிவுரை தான். வலல் ஆகிரத்து கைருன் லக்க மினல் ஊலா, நபியே, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல. இதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்ததை அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி கட்டத்துல சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹய்யர அப்தன் பைன துன்யா வமா இந்தஹு ஃபஹ்தார மா இந்தல்லாஹ். ஒரு அடியார் இடத்துல இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர் அல்லாஹ்விடத்துல உள்ள மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அபூபக்கர் அவங்க அழுகுறாங்க. இவர் என்ன வயசானவர் அழுகுறாரு என்று நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனால் ஒரு அடியார்கிட்ட அல்லாஹ் இப்படி கேட்டான், துன்யாவுல இன்னும் கொஞ்சம் வாழ்றியா அல்லது மூத்தா போறியான்னு அல்லாஹ் கேட்டான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை அபூபக்கர் அவங்க விளங்கிட்டாங்க, அந்த அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று அவர் விளங்கி கொண்ட காரணத்தினாலதான் அழுதாங்க. அபூபக்கர் அவர்கள் எங்களை கூட விவரம் உள்ளவர்களாக இருந்தாங்க என்று அபு சயீதுல் குத்ரி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மரணிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு தூதர்கிட்ட அல்லாஹ் செய்வான்,
இந்த மாதிரி ஒரு கேள்வியை வைப்பான். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றீங்களா மூத்தாவீங்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கப்படும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, நான் வந்து மறுமையை தான் தேர்ந்தெடுக்கிறேன் இப்படின்னாங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட மறுமை தான் சிறந்ததுங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைத்து கட்டில படுத்து கிடக்குறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அதுல எந்த விரிப்பு இருக்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முதுகுல அதனுடைய அடையாளங்கள், கயிறுடைய அடையாளங்கள் தெரிகிறது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே லவித்தகதுனாலக்க வித்தா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விரிப்பை ஏற்படுத்தி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, மாலி வலி துன்யா, எனக்கு இந்த துன்யாவுக்கு என்னப்பா இருக்குது, இந்த துன்யாவுல நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ நினைக்கிறேன். மானஃபி துன்யா இல்லாக்க ராக்கிபின், ஒரு பயணி எப்படி வாழுவான், ஒரு மரத்தடியில போய் நிழலுக்காக வேண்டி என்ன செய்யறான், அவன் போய் படுக்கிறான், படுத்து எந்திரிச்சு போகும்போது எப்படி அதை விட்டுட்டு போறான்ல, அந்த மாதிரி ஒரு பயணியை போலத்தான் இந்த உலகத்துல நான் வாழ விரும்புறேன் தவிர இந்த உலகத்தை அனுபவிக்க விரும்பல, இதுல சொகுசான வாழ்க்கையை நான் விரும்பல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒரு சொகுசான படுக்கையை கூட அவங்க ஒதுக்கி வைத்தார்கள். அதனால நமக்கு வேணாம், ஏதோ கிடைச்ச இடத்துல என்ன செய்வோம், படுத்துட்டு போவோம். ஒரு பயணிமா இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் இருக்கணும். ஒரு பயணம் பண்ணக்கூடிய நம்ம பஸ்ல போகும்போது எல்லா பஸ்லயும் படுத்துட்டு போற மாதிரி வாய்ப்பு இருக்குமா? அப்ப போற இடத்துல எல்லாம் போர்வை எதிர்பார்க்க முடியுமா? போற இடத்துல எல்லாம் நம்ம வந்து விதவிதமான உணவை எதிர்பார்க்க முடியுமா? எதை கிடைச்சது சாப்பாடு கிடைக்கல, ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துருவோம். இப்படின்னு எப்படி ஒரு பயணி இருப்பாரோ அப்படித்தான் வந்து குளிர்ல மழையில எல்லாத்தையும் சைத்து கொண்டு பயணம் பண்ணுவார்ல, இப்படித்தான் இந்த உலகத்துல நான் வாழ விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அவங்க மகள் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க. விருந்துக்குன்னு அழிவுகள் அவங்க கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த வாசல்ல ஒரு திரைச்சீலை தொங்குது. பார்த்தா அந்த திரைச்சீலை வந்து ஆடம்பரமா இருக்கு, பல வண்ணங்கள் போடப்பட்ட ஒரு ஆடம்பர திரைச்சீலே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துடுறாங்க. நம்மளால சோறு கண்டான சொற்கொண்டு போயிடுவோம். சாப்பாடு கிடைக்குதா, அந்த வீட்டு வாசல்ல எவ்வளவு ஆடம்பர பந்தல் போட்டிருந்தா என்ன, அங்க வந்து என்ன மேலதாளங்கள் அடிச்சா என்ன, என்ன கூத்து கும்மாளங்கள் நடந்தா என்னன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். நம்ம போறது வலிமாவுக்கு போறோம், நமக்கு இருக்கிற தேவையில்லாத வேலை. சாப்பிட்டோமா, நல்ல பிரியாணி போட்டாங்களா சாப்பிட்டோமா, அவங்கள போய் முகத்தை பார்த்து சலாம் சொன்னோமா, மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னோமா, அதோட வந்துருவோமே தவிர அங்க நடக்கிற எதையும் கண்டுகொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விருந்து கலைக்கும் போது இது எதுக்கு இந்த தேவையில்லாத ஆடம்பரம், வீட்டுல ஆடம்பரமா ஒரு பொருள் இருக்கிற தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மாதிரி வாழ நினைத்தார்கள், இந்த ஆடம்பரங்களை எல்லாம் வெறுத்தார்கள். எனக்கு வந்து மறுமை தான் வேணும், வளல் ஆகிரத்து கைருள்ள கமிழல் ஊழாங்கிறான்ல அல்லாஹ், இந்த உலகத்தை விட உனக்கு மறுமை தான் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மறுமை வாழ்க்கையை பெருசா நினைச்சாங்களே தவிர இந்த ஆடம்பரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி போறாங்க. திரும்பி போன உடனே மகள்னு பார்க்கல பாருங்க, விருந்துக்குன்னு கூப்பிட்டாங்க, போனது விருந்து நினைக்கல, உறவு பாராட்டு அப்படிலாம் சொல்றோம்ல, ஆடம்பர திருமணங்களை கலந்து கொள்வதற்கு, வரதட்சணை திருமணங்களை கலந்து கொள்வதற்கு நம்ம மக்கள் சொல்ற காரணம் என்ன, உறவு போயிருமே, ஒத்துமை போயிருமே, உறவு போயிருமே, நமக்காக வேண்டி அவர் மாறிக்கிற வேண்டியதானே. நம்ம வந்தால் இவர் வந்து வரதட்சணை வாங்கினா வரமாட்டாரு அப்படின்னு வரதட்சணை வாங்காம அவங்க இருப்பாங்களா? ஆடம்பரமா திருமணம் பண்ணால் இவர் வரமாட்டாருன்னு நம்ம உறவு வேணும்னு ஆடம்பரம் பண்ணக்கூடியவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நினைக்கணுமா, நீங்க ஆடம்பரம் பண்ணிக்கிறீங்க பரவாயில்லை, நான் விட்டு கொடுத்து போறேன், நான் மார்க்கத்தை விட்டுக்கிறேன், மார்க்கத்துல எனக்கு சொன்ன அறிவுரையில விட்டுக்கிறேன். நம்ம என்ன செய்யணுமா, எல்லாத்துலயும் பாருங்க நல்லவர்களை தான் விட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு பள்ளிவாசல் ஒரு ஜனாசா தொழுகை நடக்குது, ஒருத்தன் தன்னுடைய தகப்பனாருக்காண்டி ஜனாசா தொழுகை நடத்தணும்னு நினைக்கிறான். அப்ப அவருக்கு வேண்டி மார்க் அறிஞர் விட்டு கொடுக்க வேண்டியதானே, இந்த ஜமாத்து விட்டு கொடுக்க வேண்டியதானே. ஜமாத்து என்ன செய்யறாங்க, நீ விட்டு கொடுத்துருப்போம், நீ வந்து நபி வழிக்கு மாத்தமா நாங்க தொழுகை நடத்தினால எங்களுக்கு தான் நீங்க கட்டு பண்ணுமே தவிர உங்களுக்கு நாங்க செய்ய மாட்டோம், விட்டு தர மாட்டோம்னு இதைத்தான் ஒற்றுமைன்னு பேசுகிறார்கள். நல்லவர்கள் வந்து பிதத்துவாதிகளுக்கு கட்டுப்பட்டு போயிடறானு, சிற்கு வைக்கக்கூடிய ஆள் சொல்றதை கேட்கணும் இப்படிங்கிறாங்கல்ல. யார் விட்டு கொடுத்து போகணும், யார் சரியா செய்யறாங்க அவங்க விட்டு கொடுக்கணுமா, யார் வந்து போலியும் வந்து உண்மை கலந்து செய்யறாங்க அவங்க விட்டு கொடுத்து போகணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, விருந்துக்கு போறாங்க, மகள் வீட்டுல வாசல்ல திரைச்சீலை தொங்குது, ஆடம்பரமா அந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. திரும்பி வந்துடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிலல்லா ஓடி வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன என்ன பிரச்சனை வந்துட்டீங்க? மாலி வலி துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இந்த துன்யாவுக்கும் என்னப்பா இருக்குது, என்னைய கூப்பிட்டு எளிமையை விரும்பக்கூடிய என்னையே ஆடம்பரத்தில் இருக்கிற என்னைய கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணலாமா, இது கேவலப்படுத்துற வேலை தானே. எது எனக்கு பிடிக்காத என்னை கூப்பிட்டு அந்த வேலையை செய்து விருந்து நம்மளை போட்டா அது நம்மளை செருப்பல் அடிக்கிற மாதிரி தானே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரோசமிக்கவங்களா இருந்திருக்கிறாங்க. போய் என்ன செய்யறாங்க, எனக்கு இந்த துனியா விரும்பக்கூடிய ஆளா,
என்ன விருந்து கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுன இப்படின்னு கேட்ட உடனே அது என்ன செய்ய சொல்றீங்க, யாருக்கா கொடுத்துருவா, இந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆளுக்கு போய் கொடுத்துட்டு வா, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒண்ணு செய்யறாங்க. ரசூலுல்லாஹி அவங்க யாருக்கு தேவைப்படுது அவங்களுக்கு கொடுங்க இப்படின்னு அதுக்கப்புறம் தான் செய்யறாங்க, விருந்துக்கு வர்றாங்கிறத பாக்குறோம். அப்ப அவங்க என்ன பார்த்தாங்க, அல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை கண்டுபிடிக்கிறாங்க. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே இந்த உலகத்தை விட மறுமை தான் உனக்கு சேர்ந்தது. எனக்கு மக பெருசு, எனக்கு சாப்பாடு பெருசு, எனக்கு உறவு பெருசு, இதெல்லாம் இல்லை. துன்யாவை ஆகிரத்தான்னு வந்தா ஆகிரத்து தான் பெருசுன்னு நினைக்கணும் இப்படின்னு அல்லாஹ் சொன்ன அறிவுரையை கடைபிடிக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி உமர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குன்னா மாசர குறைசின் நகலிபுன் நிசா, நாங்க மக்காவில் இருந்த நேரத்துல அப்ப பெண்கள்லாம் நினைஞ்சாங்க, குறைசி பெண்கள்லாம் அவங்க ஆண்களுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆண்கள் தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மதினாவை பொறுத்த வரைக்கும் அது இந்த கீழக்கிற காயல் பண்ண அதிராம்பட்ட மாதிரி இருக்கும் போல இருக்கு. அங்க என்ன செய்யறாங்க, பெண்கள் அதிகாரம் பண்றாங்க, அவங்க ரொம்ப பண்றாங்க, ஆண்கள் அடங்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஊர்க்காரங்க தான் கோச்சிக்கிறாங்க, இயற்கை தானே. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஆண்கள் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது மதினாவுல இப்படிதான் இருந்திருக்கு. மதினாவுல பெண்கள் நினைச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆண்கள் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உமர் அவங்க சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டா, உமர் அவங்க ஒரு தடவை தன்னுடைய மனைவிட்ட ஏதோ பேசுறாங்க, அவங்க மனைவி ஏத்து பேசுறாங்க. உமர் எவ்வளவு ஒரு கோக்காராளு, அவரை ஏத்து பேசணும் உனக்கு ஆச்சரியமாகுது. ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, என்ன ஏத்து பேசுறியா, என்ன புதுசா இருக்குல்ல இப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க உமர் அவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களை நாங்க ஏத்து பேசுறோம் நீங்க நினைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் கோவிச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க பேசாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு அவருக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஹாபத் மன்ஃபால மின்ஹுன்ன பி அலீம், இதை செஞ்சவங்க பயங்கரமா நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க. யார் இப்படி பண்ண, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளா இப்படி நடந்தாங்க இப்படி என்ன செய்யறாங்கன்னா, நேர இது ஒரு மோசமான விஷயமா இருக்குது, இதை வளர விடக்கூடாது என்று நேரத்தினுடைய மகள் வீட்டுக்கு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்துறது அல்லாஹ் கோபப்படுத்துற மாதிரி தானே. அப்ப இது என்னத்துல கொண்டு முடி தலாக்கில போய் முடிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ரிமூவ் பண்ணலாமா, அவங்ககிட்ட போய் ஏத்து பேசலாமா, இப்படி நேர மகள் ஹப்சாட்ட வர்றாங்க. அவங்களுடைய மகள் ஹப்சாவை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்கிறாங்க, திருமணம் முடித்திருக்கிறார்கள். சொல்றாங்க, ஹப்சாவே நீங்க உங்களோட ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதரோட கோச்சுக்கிட்டு இரவு முழுக்க நீங்க பேசாம இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா அப்படிங்கிறாங்க. ஹாபத் வ ஹசீரத், அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு உமர் அவங்க சொல்றாங்க, நீ அல்லாஹ் கோபப்படுத்த நினைக்கிறியா, அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வை நீ கோபப்படுத்த நினைக்கிறியா என்று கேட்டு என்ன செய்யறாங்கன்னா, நீ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எதையும் அதிகமா கேட்காத, உனக்கு வேணும்ன்ற என்கிட்ட கேள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்து பேசாத, உனக்கு வேணும்ன்ற என்கிட்ட கேள், அவங்கள அவங்கள்ட்ட சண்டை பிடிக்காத இப்படின்னு என்ன செய்யறாங்க. அதே மாதிரி உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, யாரு, ஆயிஷா, உன்னைய மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவியா இருக்கிற அந்த ஆயிஷா இருக்கிறாங்கல்ல, ஆயிஷான்னு பேர் சொல்லல, அதனால என்ன செய்யறாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்றாங்க, அவங்க உன்னுடைய தோழி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நடப்பதை பார்த்து நீயும் அதே மாதிரி நடந்துறாத. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு இடையில் அப்படி ஒரு அன்பு, ஒரு பிணைப்பு இருந்தது. அங்க நடக்கிற சண்டையெல்லாம் ஏதோ சும்மா ஒரு பொய்க்கா நடக்கிற சண்டை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தன்னுடைய மனைவி ஆயிஷாட்ட சண்டை போட்டு பார்த்து நீ சண்டை போட்டு தொலைஞ்சிடாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு வச்சிருக்கிற பாசமும் வேற, அதெல்லாம் சும்மா சண்டை, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த போலித்தனமான சண்டையை பார்த்துட்டு நம்மளும் சண்டை போடலாம், நம்மளும் ஆயிஷா மாதிரி நடக்கலன்னு நம்ம நினைச்சிடாத, அவங்களுடைய இடம் வேற அப்படின்னு எல்லாருமே விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அதிகமான அன்பு வைத்திருந்த விளங்கி என்ன செய்யறாங்க, நீ இப்படிலாம் நீ அதிக பிரசங்கித்தனமா ஒரு அதிக உரிமை எடுத்துக்கிறாரு, ஆயிஷா எடுத்துக்கிட்ட மாதிரி அப்படி உரிமை எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கஸ்ஸான்ங்கிற ஒரு நாட்டில இருந்து ஒரு படை போர் தொடுக்க வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய நண்பர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் காலையில வெள்ளனை உமர் ரலியல்லாஹு வீட்டு கதவை தட்டுறாரு. உமர் ரலியல்லாஹு கதவை திறந்து கேட்கிறாங்க, இந்த கஸ்ஸான் நாட்டு படை வந்துருச்சா, ஏதோ போர் மூலக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அதை விட மோசமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, பயங்கரமான பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை தலாக்கு பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, எத்தனை அப்பயே நினைச்சேன், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசுறது நல்லது இல்ல, அவங்களை கோபப்படுத்துற நல்லது இல்லை, நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு நேர பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்யறாங்க, அவங்க ஒரு வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அன்சாரிகள் உட்கார்ந்து சுத்தி பள்ளிவாசல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தன்னுடைய மனைவிமார்களை தலாக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க.
உமர் இல்ல அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு பாக்குறாங்க, அவங்களால உட்கார முடியல. நேர ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. உமர் வந்திருக்கன்னு போய் சொல்லுங்க, போய் அனுமதி கேளுங்க. அங்க ஒருத்தவங்க பிலால் இல்ல யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க இருக்கிறாங்க, வாசல்ல இருக்கிறாங்க. அவங்க போய் அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அமைதியா இருக்கிறாங்க, பதில் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பதில் சொல்லல அப்படின்னு திரும்ப உமர் இல்ல வர்றாங்க. வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஆள் கூட சேர்ந்து இவங்க உட்கார்ந்துக்கிறாங்க, உட்கார முடியல. திரும்ப போறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, போய் அனுமதி கேளுங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்பவும் மௌனமா இருக்கிறாங்க. 3 தடவை இப்படி நடக்குது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்யறாங்கன்னா அவருக்கு அனுமதி கொடுங்க. இப்ப உடனே நேரா வர்றாங்க. வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்க ஒரு கைத்து கட்டில என்ன செய்யறாங்க, படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு அந்த கட்டிலுக்கு இடையில எந்த விரிப்புலாம் இருக்கல. அவங்களுடைய இந்த கைத்து கட்டிலுடைய அந்த கயிறுடைய அடையாளங்கள்லாம் அவங்களுடைய முதுகுல இருக்குது. இதை என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு போய் சலாம் சொல்றாங்க, நின்றுகிட்ட சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தல்லக்த நிசாக்க, உங்களுடைய மனைவிமார்கள் நீங்க தலாக் பண்ணீங்களா? இப்னு ரசூலுல்லாஹி அப்படி நிமிர்ந்து பாக்குறாங்க. இல்ல. இப்படி என்ன செய்யறாங்க, தலையாட்டுறாங்க. அப்படின்னா இல்ல அப்படின்னு உடனே இவருக்கு கொஞ்சம் மனசு அமைதியாயிருச்சு. சரி, அப்ப வந்து சம்பவம் நடக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்யல, தன்னுடைய மனைவிமார்களை தலாக்கு பண்ணல அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி நீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா அமைதியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம மக்காவுல இருந்த வரைக்கும் பெண்கள்ல நமக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே இங்க உள்ள பொம்பளைகளுடைய அந்த பழக்கம், அவங்களுடைய வழக்கம் வந்து இவங்ககிட்ட தொத்திக்கிருச்சு. ஏன் பொண்டாட்டியே என்கிட்ட ஏத்து பேசுறான்னு பாருங்க. இப்படி என்ன செய்யறாங்க, உமர்ல சொன்ன ரசூலுல்லாஹி சிரிச்சுறாங்க. கோமா இருந்த ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்யறாங்க, உமர்ல அவங்க சிரிக்க வச்சிடறாங்க. இவருக்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்சிருச்சு, ஒரு அமைதி அடைஞ்சிட்டாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம சிரிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை நான் எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே ஹப்சாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆயிஷா நடக்கிற மாதிரி நீ நடக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு ஆயிஷாவுக்கு நடக்கிற சண்டையில போய் சண்டை, அதனால அதை பார்த்து நீ ஏமாந்துறான்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹி கூட கொஞ்சம் சிரிச்சுறாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அப்பதான் என்ன செய்யறாங்க, உமர்ல அப்படி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல எந்த ஆடம்பர பொருளும் இல்லை. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வந்து துவா செய்யுங்க, முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, உதுவுல்ல அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஃபல் யுவசியால உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்கட்டும், விசாலமா கொடுக்கட்டும். ஃபஇன்ன ஃபாரிஸவர் ரூம உசிய அலையும், இந்த பாரசீக ரோமாபுரி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி அல்லாஹ் வசதி வாய்ப்பு சொகுசா கொடுத்துருக்கான். அதனால அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட வந்து கேளுங்க, துவா கேளுங்க, நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி தரட்டு. அதான் உங்களுக்கு கேளுங்கன்னு சொல்லாம பொதுவா என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களுக்கு கேளுங்க, அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தட்டும் இப்படிங்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு துன்யால அல்லாவே வணங்கல, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யற, துன்யால குட்டி கொடுத்துக்கும் போது நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா, நீங்க துவா செய்யுங்க. இப்படின்னு சாஞ்சு உட்கார்ந்து இருந்த ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்றாங்க, வஃபி ஷக்கின் அன்த யா இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே, உனக்கு சந்தேகமா இருக்குதா? உலாயிக்க கௌமுன் உஜ்ஜலத்துலகும் தையிபாத்துகும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா இன்பங்களையும் முன்னாடியே கொடுத்துட்டான். அவங்களுக்கு துன்யாவுல கிடைச்சிருச்சு. நமக்கு ஆகிரத்துல இருக்கா இல்லையா? நம்ம அவசரப்படலாமா? நமக்கு துன்யாவை முக்கியம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் விரும்பல, இதெல்லாம் துன்யாவில கிடைக்க நினைக்கல. மறுமைக்காக நான் வந்து காத்திருக்கும் போது என்னைய புரிந்து கொண்டு என்னுடைய மனைவிமார்கள் நடக்கணுமா இல்லையா? இப்படிங்கிற கருத்துப்பட என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு துன்யால அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நமக்கு மறுமையில இருக்கு, இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, ஒரு மாசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களோட அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருக்கிறாங்க. அதுதான் தலாக்குங்கிற மாதிரி மக்கள்கிட்ட போயிருச்சு. அந்த ஒரு மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி செஞ்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கணும், யா அய்யுஹன் நபி, நபியே நீ சொல்லு, குல்லி அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்கள்ட்ட சொல்லு, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வஸீரத்தஹா, இந்த உலகமும் இதனுடைய அலங்காரமும் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஃபதாலைன, நீங்க வாங்க, உமத்திக்குன்ன வ உஸர்ரிஹுக்குன்ன சராஹன் ஜமீலா, உங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுத்து அழகான முறையில் உங்களை விடுவிச்சிடுறேன், உங்களை தலாக் பண்ணிடுறேன். வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரத்த, அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும், மறுமை நாள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஃபஇன்னல்லாஹ அஅத்தலில் முஹ்ஸனாத்தி மின்குன்ன அஜ்ரன் அலீமா, உங்கள நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வந்து மகத்தான கூலியை மறுமையில தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால ஆகிரத்து வேணுமா துன்யா வேணுமா முடிவு பண்ணிக்கிறங்க. என் கூட இருந்தா எப்படிதான் இருக்கணும், ஆகிரத்து தான் பெருசா நினைக்கணும். உங்களுக்கு அல்லாஹ் வேணுமா, தூதர் வேணுமா, ஆகிரத்து வேணுமா, இல்ல துன்யா வேணுமா? துன்யா வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வழியை பார்த்துட்டு செய்யுங்க, நீங்க போங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன அறிவுரை சொல்றானோ அதைத்தான் உங்க மனைமர்களுக்கு எல்லாம் சொல்றான். வலல் ஆகிரத்து கைரும் லக்க மினல் ஊலா, இம்மையை விட மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது.
அதனால அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரச்சார பணி செய்ய வேண்டியிருக்கிறது. அவங்க உலக வாழ்க்கையில போய் கவனம் செலுத்த முடியாது. உலக ஆடம்பர பொருட்களை அவங்க சேர்க்க முடியாது. போய் பெரிய அளவுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது. இப்ப அவங்களுக்கு என்ன இருக்குது அதை கொண்டு வாழணுமே தவிர நீங்க துன்யாவை பார்க்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், இதை அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்ல வைக்கணும். அப்ப அல்லாஹ் இந்த அறிவுரை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டுறேன். இதை வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் கடைபிடிக்கிறாங்க. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இம்மையை விட நபியை உனக்கு மறுமை தான் சிறந்தது. இது எது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் அல்லாஹ் சொன்ன அறிவுரை எடுத்துக்கொள்ள கூடாது. முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அதுதான். மறுமையா துன்யாவான்னு எங்க எல்லாம் நமக்கு கேள்வி வருதோ அங்க எல்லாம் மறுமை தான் வேணும்னு நினைக்கணும். ஆனா இந்த அடிப்படையை விளங்காதனால தான் செய்யறாங்க. ஜும்மா அன்றைக்கு அல்லாஹ் சொல்றான், ஜும்மா அன்றைக்கு அல்லாஹ்விடத்துல இருக்குதுல, அது இந்த உலகத்தை விட இந்த உலகத்துல உள்ள விளையாட்டுகளை விட அது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். ஆனால் முஸ்லிம் என்ன செய்யறாங்க, ஜும்மா நாள்ல கடை வச்சிருக்கிறாங்க, ஊர்களை வச்சிருக்காங்க இல்லையா. ஜும்மா பாங்கு சொல்லப்படும், பயான் நடக்கும், பார்த்தா கடை நடந்துகிட்டே இருக்கும். தொழுவ போற நேரத்துல பூட்டிட்டு கடைசி நேரத்துல என்ன செய்வாங்க, போய் 2 ரக்காத்துல சேரக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஜும்மா அன்றைக்கு வியாபாரத்தை விட்டுட்டு வாங்குறான். யாயுகல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, ஈமான் கொண்டவர்களே ஜும்மாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் ஆனால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூற வாருங்கள். குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி மினத் திஜாரா, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள விளையாட்டுகளை விட இந்த விளையாட்டுகள், இந்த வியாபாரம், இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்ட்ட இருப்பதே சிறந்தது அப்படின்னு நபி நீ சொல்லு அப்படின்னு அந்த ஜும்மாவுடைய சூறாவுல கடைசியில் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு அல்லாஹ்ட்ட இருக்கிற அந்த மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு, அதுதான் பெருசு நினைத்தால் இந்த வியாபாரம், ஜும்மா அன்னைக்கு நடக்கிற வியாபாரம் பெருசா தெரியுமா? மறுமை தான் நமக்கு பெருசு அப்படின்னு சொன்னா, ரமலான்ல உள்ள நோன்புகளை எல்லாம் தவறு விடுறாங்களா முஸ்லிம்கள்? எத்தனை நோன்புகளை தவறு விடுறாங்க. நோன்பு ஒரு மாசம் நமக்கு ஒரு அருள்மிகும் ஒரு மாசம் கிடைச்சிருக்குது. இந்த மாதத்துல நோன்பு வைத்து தொழுது அல்லாஹ் நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு வழி செய்யாம நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதத்தை கூட எத்தனை பேர் நோன்பு வைக்காம தவற விடுறாங்க. பேருக்கு ஒரு நோன்பு வைக்கிறது, 2 நோன்பு வைக்கிறது, நிறைய நோன்பு வைக்கிறது இல்லை. அப்போ இது அவங்களுக்கு என்ன பெருசா தெரியுது, துன்யா பெருசா தெரியுது. துன்யால உள்ள அந்த சொகுசு பெருசா தெரியறத விட ஆகிரத்து பெருசா தெரியல. துன்யா பெருசா தெரிஞ்சதுனாலதான் வியாபாரம் பண்ணும்போது போய் சொல்கிறார்கள், வியாபாரத்துல பித்தலாட்டம் பண்ணுகிறார்கள். பழைய பொருளை புது பொருளை விற்கிறது, உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு பொருளை விற்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களுக்கு துன்யா பெருசா தெரியுது. ஆகிரத்துல இது பாவமா நிக்குமே, மறுமையிலுக்கு நரகத்து போக வேண்டி வருமே, அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்லி காட்டினா வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, மறுமை உனக்கு இம்மையை விட மறுமை தான் சிறந்தது. இதை விளங்கின வட்டி வாங்குவாங்களா? முஸ்லிம்கள் வட்டி வாங்குறாங்கல்ல, வட்டிக்கு விடுறாங்கல்ல. அப்ப வரதட்சணை வாங்குறாங்கல்ல, வரதட்சணை பணத்தை பெருசா நினைப்பாங்களா? இந்த உலகத்துல கிடைக்கிறத விட ஆகிரத்துல உள்ளதை பெருசு நினைத்தால் ஏன் வரதட்சணை வாங்குறாங்க, ஏன் வட்டி வாங்குறாங்க, ஏன் தண்ணி அடிக்கிறான்? ஒருத்தன் தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன காரணம், துன்யாவுல எல்லாத்தையும் அனுபவிக்க நினைக்கிறான். துன்யாவுல என்னென்ன இன்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் துன்யாவுல அடைஞ்சிடும் நினைக்கிறது தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துன்யா பெருசு இல்ல, துன்யா என்பது அல்லாஹ்ட்ட அற்பமானது, இது நிலையற்றது. செத்த ஆட்டை விட அல்லாஹ்ட்ட அற்பமானது இந்த துன்யா. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த மறுமை வேணுமா துன்யா வேணுமா நினைக்கும் பொழுது அவங்க மறுமை தான் தனக்கு பெருது என்று வாழ்ந்தார்களோ அப்படி முஸ்லிம்கள் வாழணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதைத்தான் ஒரு அறிவுரையை சொல்றான். முஸ்லிம்களுக்கும் சேர்த்தா இந்த அறிவுரை, துன்யாவை விட மறுமை தான் உங்களுக்கு சிறந்தது. இதெல்லாம் விளங்குனா ஒரு அற்ப காரணங்களுக்காக வேண்டிய உறவு முடிக்கிறாங்கல்ல, இல்ல துன்யாவுக்கு தானே, சுயநலத்துக்காகத்தானே உறவுகளை எல்லாம் முடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இம்மையை விட மறுமை தான் உங்களுக்கு சிறந்தது. அப்ப வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லையில் இதா சஜா, மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, மா வத்தக ரப்புக மா கலா, நபியே உன்னுடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, உனக்கு இம்மையை விட மறுமை தான் சிறந்தது அப்படிங்கிறான். அதை சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, உனது இறைவன் உனக்கு வழங்குவான், உனக்கு பின்னாடி அல்லாஹ் செய்வான், நிறைய தருவான், அதுல நீ திருப்தி அடைவாய். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க மக்காவுல இருந்து விரட்டடிக்கப்பட்டாங்கல்ல, அதனால போனவனு ஒரு ஆட்சி கிடைச்சதா இல்லையா, திரும்ப அதே ஊருக்கு மக்காவுக்கு வந்தாங்களா இல்லையா. அல்லாஹ் அதுக்கப்புறம் நெஞ்சா முஸ்லிம்கள்ல ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இறந்து போகக்கூடிய யாரா இருந்தாலும் அவருடைய கடனை நான் அடைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பொருளாதாரத்துல தன்னிறைவு ஏற்பட்டது. அவருடைய ஆட்சி அதிகாரம் அப்படி செழிப்பாக இருந்தது. இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யற, மக்காவில் இருக்கும்போது சொல்றான், உனக்கு அல்லாஹ் கொடுப்பான், நீ என்ன செய்வ, அந்த நேரத்துல திருப்தி அடைவ. இது உலகத்துல கொடுக்கறதையும் எடுத்துக்கலாம், ஆகிரத்துல அல்லாஹ் கொடுப்பாங்க எடுத்துக்கலாம். ஆகிரத்துல எல்லாம் நிறைய தருவான்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்துட்டேன்னு சொல்றான். இன்ன ஆத்தைனா கல் கௌசர், உனக்கு கௌசர் என்ற தடாகத்தை நபியை கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறான். கௌசருங்கிற தடாகம் அதுல இருந்துதான் சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போறவங்க நீண்ட நாள் அங்க பல வருடங்கள் மகஷரில் நின்றுப்பாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு முதல்ல அந்த தாகம் சூரியன் ஒரு மைல் தொலைவில் நிக்கும்ல, அதுல வியர்வையில் நினைந்திருக்கக்கூடியவர்கள் அங்க போய் தண்ணியை குடிச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கௌசருங்கிற நதியினுடைய பொறுப்பாளர் யார் கொடுக்குறான்னா அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறான். நீங்க தான் தண்ணி மத்தி அந்த ஆறுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் கையில இருக்கும். அவங்க தான் செய்வாங்க, யார் அவங்க அனுமதிக்கிறாங்களோ அவங்க தான் அங்க தண்ணி குடிக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்வான், சில பேரை விரட்டி அடிப்பான். அதிகாரம் என்ன முழு அதிகாரம் இல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு தண்ணி கொடுக்குற அதிகாரம். இவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் சில ஆளுகளை விரட்டி அடிக்க சொல்லுவான். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், தண்ணியை மெத்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். அதை அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தன்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்துடைய கதவை முதல்ல தட்டக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு இறைவன் கொடுப்பான், நீ அதுல திருப்தி அடைவ அப்படிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வாங்க, தன்னுடைய சமுதாயத்துக்காண்டி பரிந்துரை செய்வாங்க. எல்லா நபிமார்களும் பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரைக்கு அவங்களுடைய மற்ற இறை தூதருடைய பரிந்துரைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரையின் மூலமாகத்தான் ஏராளமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். மூசா நபி அவங்க கூட மேராஜில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னைய கிராஸ் பண்ணி போகும்போது அழுகுறாங்க. இந்த இளைஞருடைய சமுதாயத்துல நிறைய பேர் சொர்க்கம் போவாங்க, என் சமுதாயத்துல கூட போக மாட்டாங்க என்று மூசா நபி செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆகிரத்துல நிறைய வச்சிருக்கான். உன்னை புகழுக்குரிய இடத்துல எழுப்புங்கிறான். அவங்களை எழுப்புறது புகழுக்குரிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எழுப்புவேன் இப்படிங்கிறான். வசீலா என்ற உயர்ந்த பதவியை அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு வச்சிருக்கிறான். இப்படி நிறைய மறுமையிலே அல்லாஹ் தருவாங்கிறான். வல சௌஃப யூத்திக ரப்புக ஃபதர்லா, நபியே உனது இறைவன் உனக்கு வழங்குவான், நிறைய வழங்குவான், அப்பொழுது நீ திருப்தி அடைவாய் இப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்துல இந்த துன்யாவுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சான்ல, அதை அடுத்து அல்லாஹ் சொல்றான். மறுமை தான் நினைக்காத, துன்யால உனக்கு கொஞ்சமா கொடுத்தேன், துன்யால உனக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லி காட்டுறான். அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக கண்டு அவன் உன்னை அரவணைக்கலையா என்று அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப காலத்துல செய்யற சின்ன வயசுல செஞ்ச அற்புதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசுலயே தாயருடைய கருவறையில் இருக்கும் போது தாப்பனாரை இழந்து விட்டார்கள். அவங்களுடைய தாப்பனார் உசுரோடு இருக்கல. அவங்க பிறந்த ஒரு 6 வயசு ஆகும் போது அவங்க தாயாரே இழந்து விட்டார்கள். இப்போ தாயும் இல்லாம தகப்பனை இல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டம். அது அனாதையாக வாழ்வது என்பது அது அனாதையாக இருப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு அடுத்தவர்கள் எதிர்பார்க்கணும். விரும்பின துணிமணிகளை உடுத்த முடியாது. மற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்கி தருவாங்கல்ல, அப்படிலாம் அனுபவிக்க முடியாது. இப்ப படிக்க முடியாது. அவங்க ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. யாருடைய அரவணைப்பு இல்லாம எத்தனை பேர் பிச்சைக்காரர்களாகவும் கூட மாறி இருக்கிறார்கள், திருடர்களா மாறி இருக்கிறார்கள். நல்லவர்களாகவும் சில பேர் செய்வாங்க. அவங்க அந்த வளர்ந்த வளர்ப்பு முறை நல்ல வளர்ப்பு முறையா இருக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை நல்ல சூழ்நிலையா இருக்கு, அதனால நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் அனாதையாக தாய் தகப்பு இல்லாதவருடைய பலருடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற ஒரு நிலையில இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல இருந்து உன்னை காப்பாத்தணுங்கிறான். அனாதையாக நீ இருந்த நேரத்துல ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய தாய் தகப்பனார் இறந்த உடனே அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க, அவங்களுடைய அரவணைப்புல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்துல் முத்தலிப் அவர்கள் இறந்த உடனே அபு தாலிபுடைய அரவணைப்புல வாழ்கிறார்கள். அபு தாலிபு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்க தான் வியாபாரத்தை சொல்லி தர்றாங்க, அவங்க தான் ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை நபி என்று அறிவித்த பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்றது யாருன்னு கேட்டா, உதவி பண்ணது யாருன்னு கேட்டா அபு தாலிபு தான். அபு தாலிப் அவர்கள் இருந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை தொடல. எதிர குறைஷிகள் மற்றவர்களை எல்லாம் நெருங்கினாங்கல்ல, பிலால் அடிச்சு துன்புறுத்தினாங்க, யாசிரை துன்புறுத்தினார்கள், அம்மார் அவங்களை துன்புறுத்தினாங்க, சுமையார் அவங்களை துன்புறுத்தினாங்க, எத்தனை பேரை ஹப்பாபு போன்ற பல நபி தோழர்களை துன்புறுத்தினாங்களே. அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்னு கேட்டா, அபு தாலிப் இருக்கிறாரு, குறைஷியருடைய தலைவர், மதிக்கப்படக்கூடியவர், அவர் நம்ம கோபப்படுத்தினவங்க ஆயிருவோம் என்று அபு தாலிபு மேல இருந்த மரியாதையில தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஒண்ணும் பண்ண முடியாம இருந்தாங்க. அப்ப இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கே யார் உதவியா இருந்தன்னு கேட்டா இந்த அபு தாலிபு தான் இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், இதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக கண்டு அல்லாஹ் அரவணைக்கவில்லையா, வஜதக்க லால்லன் ஃபஹதா, உன்னை வழி அறியாதவராக கண்டு அவன் தான் நேர்வழி காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது நேர்வழிலாம் தெரியாது. ஏதோ அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், எவ்வளவுதான் தெரியும். கடவுளுக்கு இணை கற்பிக்க கூடாது அப்படின்னு தெரியும். அந்த அல்லாஹ் யாரு, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன, அவன் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள் என்ன,
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மா குன்த தத்ரி மல் கிதாபு மல் ஈமான். ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, இதுவே நபி அவனுக்கு தெரியாம இருந்தது. நம்ம உன்னை நபி ஆக்கின பிறகுதான் உனக்கு என்ன செய்யும், ஈமான் என்ன தெரியும். இல்லாட்டி மலக்குன்னா என்ன தெரியுமா, மற்ற தூதர்களை பத்தி தெரியுமா, வேதங்களை பத்தி உனக்கு தெரியுமா, மறுமை நாள் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா. அப்ப இதெல்லாம் உனக்கு ஈமானுங்கிற இப்ப தெரியும், நான் நபியாக ஆக்கின பிறகுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு ஈமான் என்னன்னு தெரியாது, உனக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது. இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நிலைமையில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றான், வஜதக்கல்லால்லன் ஃபஹதா, உன்னை வழி அறியாதவராக கண்டு நேர்வழினா என்னன்னு தெரியாத நிலைமையில இருந்த உன்னையே அல்லாஹ் நேர்வழி காட்டினானா இல்லையா. உன்னை நபியா தேர்ந்தெடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து உன்னை உலக மக்கள் பின்பற்ற மாதிரி நான் ஏற்படுத்திருக்கிறேன்னு, இது உனக்கு நான் செய்த பாக்கியமா இல்லையா. இதை விட ஒரு சிறந்த அற்புதம் வேணுமா, இதை விட உன்னை எல்லாம் கைவிட்டான்னு நினைக்கிற. ஒரு நாள் 2 நாள் ஜிப்ரீல் வரலன்னு உடனே அல்லாஹ் நம்மளை கைவிட்டானு, அல்லாஹ் நம்மளை ஜிப்ரீல் வரலையே இப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு நீ கவலைப்படுறியே, அல்லாஹ் உனக்கு எப்படியெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறான் என்று அல்லாஹ் செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும். நேர்வழி என்பது அல்லாஹ்வால மட்டும்தான் காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர்வழி யார் காட்டினா, அவங்க எல்லாம் நேர்வழியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? நேர்வழி நான் காட்டினங்கிறான். நேர்வழியை கொடுத்தது யாரு, நீ வழி அறியாதவரா இருந்த, வழிகாட்டுல இருந்த, உனக்கு நான் தான் சரியான வழி எது என்பதை நான் தான் காட்டினேன். இப்படி நல்லா சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கூட நினைஞ்சாங்க, இந்த நேர்வழி கூட நிலைத்து நிற்பதற்கு அல்லாஹ் தான் காரணம். அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்மயா முக்கல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக்கே சிகத்துக்கு, இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் மார்க்கத்தை என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைத்திருக்க வைப்பாயாக இப்படின்னு துவா செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹ் நினைச்சா எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், கல்பை மாத்திரலாம். அப்ப நான் உறுதியாக நிற்க வேண்டுமானால் எனக்கு நீதான் அருள் செய்யணும், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, இந்த தீன்லயே நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்களே. கல்பு யார் கையில இருக்குது, அல்லாஹ் கையில இருக்கு. அவன் நினைத்தால் நேர்வழியில செலுத்துவான், இல்லாட்டி வழிகேட்டுல விட்டுவான். ஆனால் முஸ்லீம்கள் இந்த அடிப்படை விளங்காம செய்யறாங்க, நம்ம ஷேக் நம்ம குருநாதர்னு நமக்கு வழிகாட்டுறாரு இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. சில ஆளுகள் என்ன செய்யறாங்க, ஷேக்குகள் மகான்கள் பெரியார்கள் என்று நம்பிக்கொண்டு அவங்ககிட்ட போய் பையத்து பண்றாங்க, உடன்படிக்கை. அவர் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்றாங்க, அவர்கிட்ட கேட்டுதான் கல்யாணம் பண்ணுவார்கள். ஷேக் முரீதுங்கிற பித்தலாட்டம் நம்முடைய ஊர்கள் நடக்கிறது. ஷேக்குங்கிற பேர்ல சில ஆள்களை நினைத்து கொண்டு அஜர்த் பெரிய அஜர்த்து அவங்க தான் என்ன செய்யறது, அவங்ககிட்ட போய் குருநாதர்னு சொல்றாங்க. எப்படி மற்ற சமுதாயத்துல அந்த குரு தட்சணை எல்லாம் நடக்குதுல, குரு தட்சணை எல்லாம் நடக்குதுல, குருவுக்கும் அந்த சீடர் இப்படி நடக்குதுல, இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா குருவுக்கு சீடர்களா இருக்கிறாங்க. எங்க குருநாதர் சொன்னாரு, யார் குருநாதரு, அவர் தான் எங்களை பக்குவப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாரா, கல்ப ஆட்சி செய்யறாராம். கல்ப ஆட்சி செய்யறவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய பெரிய தரப்பினர் இவ்வளவு ஒத்துழைப்பு செஞ்சாங்களே, அந்த அபு தாலிபுடைய கல்ப ஆட்சி செய்ய முடிந்ததா? எவ்வளவு போய் அம்பு பண்றாங்க, போய் கேட்கறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட நான் பேசுறேன், பரிந்துரை செய்யறேன் இப்படின்னு மூத்தா ஒரு நேரத்தில் அபு தாலிபுடைய மரணப்படுக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அபூஜஹல் கூட்டம்லாம் உட்கார்ந்து செய்யறாங்க, அந்த அபு லஹப் கூட்டம்லாம் உட்கார்ந்து சொல்றாங்க, இல்ல நீ முன்னோர்கள் மார்க்கத்தை விட்டுறாத, உன்னுடைய பாரம்பரியமான நம்முடைய முன்னோர்களுடைய கொள்கை விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்தி தந்துடாத இப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அவர்கள் சொல்லுதான் அவருக்கு ஏற்படுச்சே தவிர அல்லாஹ்வுடைய தூரை நேருக்கு நேர் பார்த்தாங்களே, அவங்க அல்லாஹ்வுடைய தூர் ஒளி பாய்ச்சினாங்களா? ஷேக பார்த்தாலும் ஒளியை பாய்ச்சிருவாங்க உள்ளத்துல. நம்புறாங்க முஸ்லிம்கள் என்ன நம்புறாங்க, ஒருத்தர் பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, தாடி வைக்கிறது ஷேகுங்கிறதுக்கு அடையாளமா? தாடி விட்டா வளர்ந்துட்டு போகுது, தாடி வச்சோன்னு ஷேக் நினைக்கணும் பயங்கரமான ஆளு. என்ன தாடி வச்சுட்டா தாடி எடுக்கிறதுக்கு தான் காசு செலவழிக்கணும், எடுக்கிறதுக்கு தான் மெனக்கடணும். தாடி விட்டா அது பாட்டு வளர்ந்துட்டு போகுது, தாடி வச்சுட்டா ஷேக். பெரிய ஜிப்பா போட்டா ஷேகாது, ஷேகுங்கிறதுக்கு அடையாளமா? அப்ப ஜிப்பாங்கிற 2 மீட்டர் கூட வாங்கிட்டா ஜிப்பா போயிருது. 2 மீட்டர் சட்டை எடுக்கிறோம், கூட 2 மீட்டர் போட்டா ஜிப்பா வாயிரும். ஜிப்பா பார்த்து மயங்குறான், தாடியை பார்த்து மயங்குறான், வேஷத்தை தலப்பா பார்க்கறான், தலப்பா நம்ம போட முடியாதா? இதையெல்லாம் பார்த்து எங்க என்ன செய்யறான் ஒரு ஷேகு? இல்ல ஷேகு, நம்மளை விட எந்த வகையில் அவர் மேம்பட்டவர், நம்மளை விட எந்த வகையில் அவர் பக்குவப்பட்டவர், நம்மள மாதிரி மலைஜலத்தை சுமந்திருக்கிறாரு, நம்மள மாதிரி அவர் முதுமை அடைகிறாரு, நம்மள மாதிரி நோய் நொடிகளுக்கு ஆளாகிறாரு, நம்மள மாதிரியே திருமணம் பண்ணிருக்கிறாரு, பிள்ளை குட்டியில பெற்றிருக்கிறாரு, நம்மளை விட என்ன வகையில் அவர் சேர்ந்தவரு? ஷேகுன்னு போய் காலில் விழுவான், காலை கழுவி குடிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய சஜிதா என்ற வணக்கத்தை ஷேகிட்ட போய் செய்யறானா இல்லையா? காரணம் என்ன? அவர் தான் நேர்வழி காட்டுறாரு, எங்க மனசை பக்குவப்படுத்துறாரு. எங்களுக்கு அவர் என்ன சொர்க்கத்துக்கு சீட்டு கொடுத்துருக்காராம், அவர்கிட்ட போய் சீட்டை எழுதி கொடுக்குறாரு. கபூர்ல நீ போகும்போது சீட்டோட உன்னை அடக்கம் பண்ணிடணும், அடக்கம் மட்டும் நேரம் சொர்க்கம். சீட்டு டிக்கெட் கொடுப்பாங்கல்ல பஸ்ல, அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு சீட்டு கொடுக்குறாரு அவரு. அப்ப ரசூலுல்லாஹி அபு தாலிபுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்க வேண்டியதானே, அபு லஹபுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்க வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தகப்பனார் என்ன செய்ய முடியல சொன்னாங்க. மகளெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, முதல்ல அந்திர் அஷீரத்துக்கு அக்ரபீன்,
நபியை உன் நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி தன்னுடைய மாமியை கூப்பிடுறாங்க, சஃபியாவை கூப்பிடுகிறார்கள், தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க, குறைஷியர்களை கூப்பிடுறாங்க. எல்லாம் என் ஊர் மக்களா இருக்கிறீங்க, சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க, என் குலம் கோத்திரமா இருக்கிறீங்க, உலகத்துல நீங்க எதை வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ஆகிரத்துல லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்ட்ட இருந்து காப்பாத்துறா நீங்க இந்த கொள்கை ஏத்துக்கொண்டாதான் அல்லாஹ்ட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிற முடியும், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று இந்த கொள்கை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்களே. தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்ற முடியலன்னா இந்த ஷேக் நம்மளை காப்பாத்துவாரா? இவர் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவாரா? அப்ப யாரை நம்ம வந்து ஷேக் நினைக்கிறோம்? ஷேக்னு போட்டோ மாட்டி வச்சுக்கிறோம் வீட்டுல, அவர் போட்டோ மாட்டி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூருடைய போட்டோ எங்கேயா இருக்கா? அல்லாஹ்வுடைய தூர் தானங்க பெரிய ஷேக். ஷேக்னு ஒருத்தரை நம்ம மதிப்பதாக இருந்தால் இவர் பெரியாரு, மகான், அவரை பார்த்தால பரக்கத்து அப்படின்னு நினைப்பதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூர் தானே பெரிய ஷேக். அல்லாஹ்வுடைய தூருடைய உருவம் எங்கேயா இருக்குதா? போட்டோ இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூரை யாருன்னு யாரை பார்த்திருக்கிறோமா? உருவம் வரையக்கூடாது, என்னுடைய உருவத்தை வரையக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூர் தடுத்திருக்கும் போது இந்த உருவம் வரைவதுதான் பின்னாடி சிலை வழிபாடாக மாறி போயிடும், பல தெய்வ வழிபாட்டுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் என்று அல்லாஹ்வுடைய தூர் தடுத்திருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க? ஷேகுடைய போட்டோ வீட்டுல மாட்டி வச்சுக்கிறேன் பரக்கத்து, அவருடைய நினைவிடத்தை மாட்டி வச்சுக்கிறேன். சில வீடுகளில் போனீங்கன்னா வரிசையா தர்கா போட்டாவும் இருக்கும். நான் ஒரு ஏற்பாடு இந்த 7 அதிசயம் உலக அதிசயங்கள் 7 மாட்டி வச்ச மாதிரி 7 தர்கா போட்டாவும் இருக்கும். என்னடா இது? பரக்கத்து, மாட்டி வச்சாலும் பரக்கத்து, பார்த்தாலும் பரக்கத்து, பத்தி கொடுத்து வேற வைக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே வழி அறியாதவராக நீ இருந்தாய், உனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினா. ஷேகா நேர்வழி காட்டுவாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் நேர்வழி காட்டினா? அல்லாஹ் நேர்வழி காட்டினா. அல்லாஹ் சொல்லி தரான். இப்ராஹிம் நபி அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி அவங்க தன்னுடைய தாப்பனாருக்கு நேர்வழி காட்ட முடிச்சா? நேருக்கு நேரம் பார்க்க தானே செஞ்சாங்க. அப்படி பார்த்த உடனே பார்வையில நெஞ்சிரு வரான், நம்ம அப்படி கட்டுப்படுத்திட்டு வரோம் ஷேக். இப்ராஹிம் நபி பார்த்தவங்க தாப்பனாரை கட்டுப்படுத்த முடியலையே, உள்ளத்துல நேர்வழியை பாய வைக்க முடியலையே. நூஹ் நபி தன்னுடைய மகனை பார்த்து கூப்பிட்டாங்களே, யா புனை ஏற்கமான வளர்த்தக்கும் காபிரின், மகனை காபிரா போயிடாத, என்னோட அந்த கப்பல்ல ஏறிக்க அப்படின்னு கூப்பிட்டாங்களே. அவனை சொன்னா அதெல்லாம் இல்ல, சாவிலா ஜபலின் ஏசு முனிமின் அல்மா, நான் அந்த மாதிரி ஒரு வெள்ளம் ஏற்பட்டால் ஒரு மலைக்கு மேல ஏறின்று என்னை காப்பாற்றிக் கொள்வேன் இப்படின்னு சொல்லி கடைசியில அழிஞ்சு போனான தவிர நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு நேர்வழி காட்ட முடிஞ்சா? நூஹ் நபி தன்னுடைய மனைவிக்கு நேர்வழியை செலுத்த முடிஞ்சா? லூத் நபி தன்னுடைய மனைவிக்கு நேர்வழி காட்ட முடிஞ்சா? உலகத்துல உள்ள எல்லாரும் நரகத்து போகக்கூடியவங்களோட சேர்ந்து நீங்களும் நரகத்து போங்க என்று சொல்லப்படும் வகையில் அதுகுலன் நரகத்திற்கு போகக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் போங்க என்று சொல்லப்படும் என்று அல்ல நூஹ் நபி லூத் நபியினுடைய மனைவிமார்களை சொல்லி காட்டுறாங்க. நபிமார்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய உள்ளத்தை ஆள முடியாமல் இருந்த பொழுது இந்த ஷேக்மார்கள் நம்முடைய உள்ளத்தை ஆளுவாங்க. அப்படி நினைச்சாலும் முதல்ல நம்முடைய அம்மா எல்லாம் ஏத்துக்க மாட்டானே. ஷேகுக்காண்டி ஒருத்தன் தொழுகிறான், ஷேகிட்ட போய் சொல்லி அவருக்காண்டி தொழுகிறான்னு வைங்க, எல்லாம் ஏத்துக்குவானா? மூஞ்சில் தூக்கி செஞ்சிருவான். என்ன நீ எனக்கா தொழுதியா, அவன்கிட்ட கொடுத்த பையத்துக்கா தொழுதியா? இப்படி கேட்பானே இல்லையா? அல்ல எனக்கான போச்சியா, அவர்கிட்ட சொன்னக்கான போச்சியா? அல்லாவுக்கா செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டுல யார்கிட்ட போய் சொல்றான்? ஷேகிட்ட போய் சொல்றான், இனிமே நான் தொழுவேன், தஹஜ்ஜத் தொழுவேன், நோன்பு வைப்பேன். அவர் யார்? அல்லாவா? இல்ல அல்லாவுடைய தூதரா? அல்லாவை வைக்க வேண்டிய இடத்துல ஷேகுமார்களை வைத்து அவங்க தான் தங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே உன்னை வழி அறியாதவராக கண்டு உன்னை நான் அல்லாஹ் தான் வழிகாட்டினா, அதை நினைச்சு பாரு. வஜதக்க ஆயிலன் பாகனான், உன்னை ஏழையாக கண்டு அவன் தான் தன்னிறை பெற்றவராக ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் அனாதையா இருந்தாங்க, ஏழையா இருந்தாங்க. எப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் அவங்களை ஏற்படுத்தினா? யார்த்தையும் போய் கையேந்த நிலைமையில அவங்க அல்லாஹ் விட்டு வைக்கல. காணிக்க வாங்கல. அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற பேர்ல மக்கள்கிட்ட காணிக்க வாங்கினாங்களா? யாசகம் கேட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை தன்னிறை பெற்றவர்களாக அல்லாஹ் வாழ வைத்தான். ஒரு பெரிய சீமாட்டி ஹதிஜாரில் அவங்க என்ன செய்யறாங்க? திருமணம் பண்ணுகிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரியா இருக்கிறாங்க. அவங்களுடைய நேர்மை வியாபாரத்தை அவங்க கடைபிடித்த ஒழுக்கங்களை எல்லாம் பார்த்து விட்டு ஒரு பெரிய பணக்காரங்க கல்யாணம் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு பெரிய வியாபாரி கல்யாணம் பண்ணுகிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, பெரிய வியாபாரியாக மாறுகிறார்கள். தன்னுடைய மனைவியுடைய ஒத்துழைப்போட பெரிய செல்வந்தராக மக்காவில் இருக்கிறாங்க. மதினாவுக்கு போன பிறகு கூட அவங்களாக எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர அவங்க நினைத்தால் ஆடம்பரமா வாழ்ந்திருக்க முடியும். அப்ப உன்னை அல்லாஹ் தன்னிறைப்பட்டவர் ஆக்கி வச்சென்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தன்னிறைவுண்ட என்ன? பணக்காரங்களா இருக்கிறது தன்னிறைவுண்டு இல்ல. யாருக்கு போதும் என்ற மனசு இருக்குதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காசு பணம் உள்ளவர் பணக்காரர் இல்ல, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்குதோ அவன் தான் பணக்காரன் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்களே, எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எனக்கு இவ்வளவு ட்ரெஸ் போதும், இவ்வளவு இப்படி குறிப்பிட்ட முறையில நான் வாழ்வது எனக்கு போதும் நினைச்சாங்களே. இது அல்லாஹ் சொல்றான், ஏழையாக இருந்த உன்னையே அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? தன்னிறைப்பட்டவராக ஆக்கினான். உனக்கு அவனுக்கு தேவை ஏற்படும், சமுதாயத்துக்கு தேவை ஏற்படும் போதுலாம் செலவழிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க. அப்படி ஒரு சகாபாக்கள் அல்லாஹ் வச்சிருந்தானா இல்லையா? அப்ப அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஜதக்க ஆயிலன் ஃபாகனா,
உன்னை வந்து தேவையுடையவராக கண்டு, ஏழையாக கண்டு, தேவையற்றவராக, தன்னிறை பெற்றவராக ஆக்கினான். அல்லாஹ்விடத்தூர் எப்படி இருந்தாங்க? தன்னிறைவுண்ட என்ன? தனக்கு ஜக்காத்து வாங்குற ஹராம்னாங்க. எப்படிப்பட்ட தன்னிறைவு? எனக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க கூடாது, என்னுடைய சொத்துக்கள்ல என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு யாருக்கும் அவங்கள வந்து வாரிசு ஆக்கிட கூடாது, இப்படி எல்லாம் நினைஞ்சாங்க. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வச்சிருந்தாங்கன்னா, மற்றவர்கள்ட்ட கையேந்த விடாத அளவுக்கு, அப்படி ஒரு ஜக்காத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு அப்படி அல்லாஹ் தூதர அல்லாஹ் வச்சிருந்தாருன்னா எப்படிப்பட்ட கண்ணியம், எப்படிப்பட்ட ஒரு அற்கொடை, யாருக்கும் கிடைக்காத அற்கொடை. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நபியின் வாரிசுகள் சொல்லக்கூடியவர்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, நாங்க நபியினுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு பக்கீர் சாமாருங்கிற பெயர்ல மக்கள்கிட்ட கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா என்ன செய்யறான், அவனுக்கு ஃபாத்தியா சூரா கூட ஓத தெரியாது, கண்ணில் வந்து சுருமா போட்டுக்கிட்டு டப்ஸ் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் வந்து ஊர்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்கல்ல. சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்துல இவங்க வந்து என்ன செய்யறாங்க, போய் பிச்சை எடுக்கிறதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். ஒரு தேவை இருக்கு, ஒரு தேவைக்கான ஒருத்தட்டு போய் கேட்கிறோம், ஒரு ஜமாத்துல முறையிடணும், அது வேற. ஆனால் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய முழு தேவையுமே இப்படி கழிப்பது, மக்கள்கிட்ட கையேந்துறது, பிச்சை எடுக்கிறது, இதெல்லாம் கௌரவ பிச்சையா தெரியுது. அவுலியாக்கள் பேர்ல கொடுங்க, ரசூலுல்லாஹி பேர்ல கொடுங்க, இப்படின்னு போறாங்க. பார்த்தா ஊர்ல அவனை பார்த்தா அவனுடைய ஊர்ல, சொந்த ஊர்ல எப்படி இருப்பான், இந்த தப்ஸ் அடிக்கிற ஆள்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா மறைக்கிறதுக்கு தான், அந்த போதையை மறைக்கிறது தான் கண்ணில் சுருமா போட்டுக்கிறது. அப்ப கஞ்சா அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, துலுக போவாங்க, பள்ளிவாசல்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை சொல்லி நபியினுடைய வாரிசுகள் என்று சொல்லி கொண்டு நாவரிப்ப பாட்டை பாடிக்கொண்டு மக்கள்கிட்ட கையேந்துறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வச்சிருக்கான், நபியின் வாரிசுன்னா நபி மாதிரி இருக்க வேணாமா? அப்ப நபி எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் சொல்றான், தன்னிறை பெற்றவராக உன்னை ஏழையாக கண்டு எப்படி ஆக்கினேன், தன்னிறை பெற்றவராக ஆக்கினேன். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாரிசு சொல்லக்கூடிய யாருக்கும் ஜக்காத்து ஹலால் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது, நபியின் வாரிசு சொல்லி எப்படி மக்கள்கிட்ட யாசம் கேட்கறது? அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டுறான். இப்ப ஆரம்பத்துல பாருங்க, இன்னொரு 3 அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைல் இதா சஜா, மூடி கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, நபியே உன்னை அல்லாஹ் வந்து கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து கைருன் லக்க மினல் ஊலா, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது. வல சௌஃப யூதீக்க ரப்புக்க, உனது இறைவன் உனக்கு அதிவிரைவில் வழங்குவான். தர்லா, அப்பொழுது நீ திருப்தி அடைவாய். அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? வஜதக்க லால்லன் ஃபஹதா, உன்னை வந்து வழி அறியாதவராக கண்டு அவன் நேர்வழி காட்டினான். வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, உன்னை ஏழையாக கண்டு தன்னிறை பெற்றவராக ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்து உன்னை இப்படி எல்லாம் அரவணைச்சதுனால நீயும் என்ன பண்ணணும், அனாதையை அரவணைக்கணும், யாசிப்பவர்களை அரவணைக்கணும், உனக்கு வழங்கியிருக்கிற அற்கொடைகளை எல்லாம் நீ மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இப்படிங்கிற அறிவுரையை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை தெரிந்து கொள்வோம். வாக்குறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.